وأصحابه والناس أجمعين وبعد. وقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகிரனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு, அவருடைய சாந்தியும் சமாதானமும் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீது, மேலும் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார் மீது மற்றும் நம் அனைவர் மீது என்றென்றும் நிலவட்டமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்கள். நம்முடைய வணக்க வழிபாடுகளை முழுமையாக மறுமையுடைய சிந்தனையில் தான் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ் நமக்கு அதிகமான நன்மைகளை எப்போது வழங்குவான் என்றால், இறைவனை நாம் எதிர்பார்த்து செய்யும் போதுதான். 4 ரக்காத் நம்ம தொழுதோம். நேற்று 8 ரக்காத்துகளை தொழுதோம். கிட்டத்தட்ட ஒரு ஜுஸு நேற்று ஓதப்பட்டது. இன்றைக்கும் அது போன்று ஒரு ஜுஸு இன்ஷா அல்லாஹ் ஓதப்படும். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: மன் காம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலான் மாதத்தில் இறைவனுக்காக நின்று தொழுகிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, நன்மை எதிர்பார்த்து ஈமானுடன் யார் நின்று தொழுகிறார்களோ அவர் முன் சென்ற பாவங்கள் எல்லாம் அவருக்காக மன்னிக்கப்படும் என்பதாக நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் இறைவனுக்காக நின்று நேற்றைய தினமும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களும் இறைவனுக்காக நாம் நின்று தொழக்கூடியவர்களாக இருப்போம். இப்போ இந்த முழுமையான நன்மை நாம் அடைவதற்கு முக்கியமான காரணம் வஹ்திசாபன், நன்மை எதிர்பார்ப்பு. நம்ம யார்கிட்ட தான் இந்த இதனுடைய கூலி எதிர்பார்க்கிறோம்? அல்லாஹ்ட்ட தான். இப்போ ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் மறுமை சார்ந்து தான் இருக்க வேண்டும். மறுமை சார்ந்து தான் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். துனியா சார்ந்து அல்லது வேறு விஷயங்களுக்காக எந்த ஒரு காரியங்களையும் நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு நபித்தோழராக இருந்தார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய மகன் தான் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு. இவங்க தன்னுடைய வணக்க வழிபாடுகளை எப்படி அமைத்துக் கொண்டார்னு சொன்னால், தினமும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார். தினமும் நோன்பு வைப்பவர்கள். ஒரு நாளில் குர்ஆனை ஓதி முடித்து வருவார்கள். தினமும் நோன்பு வைப்பாங்க. ஒரு நாளில் குர்ஆனை ஓதி முடித்து விடுவார்கள். இரவு நேரம் முழுவதும் நின்று தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரவு முழுவதும் தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. திருமணம் பண்ணி முடிக்கிறாங்க. அன்று இரவு இந்த சஹாபி அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்று இரவு என்ன சொன்னால், முழுமையாக இறைவனுக்காகவே அந்த இரவை கழித்து விட்டார். வழக்கம் போல இறைவனுக்காக நின்று தொழக்கூடியவர்களாக மாட்டாங்க. இந்த செய்தி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு வரும். உடனே ரசூலுல்லாஹ் போய் சொன்னாங்க: அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகன் அப்துல்லா இந்தந்த காரியங்கள் ஈடுபடுறான். இப்படி தான் அவன் என்ன செய்யறான்? ஒரு நாளில் குர்ஆனை முடிச்சுதான், தினமும் நோன்பு வைக்கிறான், இரவு முழுவதும் மனுஷன் இறைவனுக்காக நின்று தொழக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா அவங்க அழைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ தினமும் நோன்பு வைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் தடை பண்ணுறாங்க, தினமும் நீ நோன்பு வைக்கக்கூடாது. இப்போ இந்த சஹாபி இருக்கிறாங்க: அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சக்தி இருக்குது, தினமும் நோன்பு வைக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லலாம், அப்படி நோன்பு வைக்கிறதா இருந்தால் ஒரு நாள் விட்டு நீ வை. நீ குர்ஆனை தினமும் ஓதி முடிச்சிடக்கூடாது. அவரும் சொல்கிறான், எனக்கு சக்தி இருக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ குர்ஆனை முடிக்கிறதா இருந்தால் 3 நாள் எடுத்துக்கணும். 3 நாள் கால அவகாசம்.
அது வரைக்கும் தான் உனக்கு அதை குறைஞ்சி என்ன செய்யக்கூடாது, குரானை முடிக்கக்கூடாது. அடுத்தது சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், நீ இரவில் கடைசி நேரம் மட்டும்தான், இரவின் கடைசி நேரம் மட்டும்தான் இறைவனுக்காக நீ நின்று தொழ வேண்டும், இரவு முழுவதும் நீ நின்று தொழக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிகிட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கு செய்த ஒரு உபதேசம். இந்த நபித்தோழர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கிறாங்க பாருங்க. நம்ம ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம். இந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விதமாக ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசத்தின் அடிப்படையில் இவங்க தன்னுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்து கொண்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இவருக்கும் இன்னொரு நபித்தோழருக்கு மத்தியில் ஒரு வித்தியாசத்தை சொல்லி காட்டுறாங்க. யார் அவங்க? சஹாபாக்களுடன் அமர்ந்திருக்கும் போது ஒரு நபித்தோழர் வாராங்க. ஒளி செஞ்சுட்டு கையில் செருப்போடு ஒளி செய்த தண்ணீர் தாடிகள் இருக்குது. அந்த தண்ணீரை அப்படி தட்டி விட்டுச்சுன்னா பள்ளிவாசலுக்குள்ள வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது சொர்க்கவாசியை பார்க்கறதா இருந்தால் இந்த நபரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், சொர்க்கவாசியை பார்க்கறதா இருந்தால் இவரை பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. 3 நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, சொர்க்கவாசியை பார்க்கறதா இவரை பார்த்துக்க சொல்லி 3 நாள் சொல்றாங்க. இந்த சஹாபி அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி சொன்னாங்கன்னு சொல்லி நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எனக்கும் என் தந்தைக்கும் சில பிரச்சனை, அதனால் நான் உங்கள் வீட்டில் தங்கிக்கிட்டோமா, என்னுடைய தந்தை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு எனக்கும் சில பிரச்சனை, உங்கள் வீட்டில் நான் தங்கிக்கிட்டோமான்னு கேட்குறாங்க. இந்த நபித்தோழரும் தங்கிக் கொள்வதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. 3 நாள் இந்த நபித்தோருடைய வீட்டில் இந்த சஹாபி அப்துல்லா ரலியல்லாஹு தங்குறாங்க. அவருடைய எல்லா வணக்கங்களையும் பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு ஹதீஸ் வரும்னா இரவு நேரத்தில் இவர் எந்திரிச்சு நின்று சொல்லுவார். யார்? நம்சுராசன் சொர்க்கவாசன் சொன்னாங்களே, அவர் எந்திரிச்சு நின்று சொல்லுவார். இவங்க தூங்காமல் அப்படி என்னதான் எந்திரிச்சு சொல்லுவான்னு சொல்லி அவர் தன்னுடைய கைகளுக்கு இடையில வச்சு இப்படி வச்சு பார்ப்பாங்க. அவர் அவரை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கைகளை தூக்குற மாதிரி இப்படி இடையில வச்சு அவர் என்ன தொழுகிறாரு, எக்ஸ்ட்ரா என்ன தொழுகை தொழுகிறார், என்ன சூறா ஓதுறாருன்னு சொல்லி பார்ப்பாங்க. 3 நாளும் இந்த நபித்தோழர் அதிகப்படியாக எந்த ஒரு அமலையும் செய்யல. 3 நாள் கழிச்சு அப்துல்லா ரலியல்லாஹு போகிறாங்க. அந்த சஹாபி சொல்கிறாங்க, நான் போய் சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள 3 தடவை சொர்க்கவாசம் சொன்னாங்க, நான் அந்த அமலை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்தேன். பாருங்க எவ்வளோ பெரிய நபித்தோழர் எப்படி அமலை செஞ்சாரு. இந்த சஹாபியை ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சொர்க்கவாசம் சொல்லல. ஒரு நாள் விட்டு நோன்பு வைக்கிறாரு, 3 நாளுக்கு ஒரு தடவை குர்ஆனை ஓதி முடிக்கிறாரு. இரவு நேரங்களில் கடைசி பகுதி தொழக்கூடிய நபராக இருந்தாங்க. இவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசம் சொல்லல. யாரும் சொன்னாங்க, 3 தடவை ஒருவர் வாராங்க. அந்த நபித்தோழரை பார்த்து சொல்றாங்க, காரணத்தை கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் எதுவுமே செய்யல, வழக்கம் போல இருக்கக்கூடிய வணக்க வழிபாடு தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யணும். இந்த சஹாபி திரும்பி போகிறாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் திரும்பி போகும்போது இந்த நபித்தோழர் அழைக்கிறார், சொர்க்கவாசி அழைக்கிறார். அழைச்சி, ஒருவேளை இதாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அமலுக்காக இன்னும் சொர்க்கவாசம் சொல்லியிருக்கலாம். நான் தூங்கும்போது எந்த ஒரு முஸ்லீமை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ளாமல் அவங்கள பற்றி நல்லெண்ணம் கொண்டு தான் நான் தூங்க போவேன். ஒரு முஸ்லீமை பற்றி நல்லெண்ணம் கொண்டு தான் நான் தூங்க போவேன். இது கேட்டவுடனே அந்த சஹாபிக்கு சந்தோஷம் வந்துடும். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. மகிழ்ச்சியில் ஹாதான்னு சொல்லி கத்துறாங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க சொல்லி அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் எல்லாம் பேசுனாங்கன்னா மகிழ்ச்சியை வெளிக்காட்டுறாங்க. அப்போ நபித்தோருடைய நன்மையெல்லாம் எதிர்பார்த்து இருந்தது. எதை எதிர்பார்த்து அவங்க நன்மை ஈடுபட்டாங்க சொன்னால் முழுமையாக மறுமை எதிர்பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கனவுகளை பார்த்துருக்குறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அவர்கள் எச்சரிக்கையாக சில கனவுகளை நமக்கு சொல்றாங்க. ஒமா இன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீஹா. அவர் மனேச்சின் அடிப்படையில் பேசல. இன் ஹுவ இல்லா வஹீஹா, அவருக்கு எல்லாமே வஹீ தான். ரசூலுல்லாஹி அவங்க பேசுறது எல்லாமே வஹீ தான். அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தான் ரசூலுல்லாஹி சொல்ல எல்லாத்தையும் எழுதுவாங்க. அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு சொல்வதெல்லாம் எழுதுவாங்க. இப்போ குறைஷிகள் பார்க்குறாங்க. குறைஷிகள் பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன சொல்லினாலும் எழுதுற, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் எழுதுறீங்க, அவர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் எழுதுற, கோபமாக இருக்கும்போது கூட நீ எழுதுறீங்க, கோபமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு தவறான வார்த்தையோ அல்லது அவர் இஷ்டத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி குறைஷிகள்
கேட்குறாங்க. இது அவங்களுக்கு சரியாக தோணுச்சு. சரி, என்ன இது கரெக்டாக தானே சொல்கிறாங்க. நேராக ரசூலாட்ட போய் கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போய் இந்த சஹாபி கேட்குறாங்க. இப்போ ரசூலா சொல்கிறாங்க, நான் கோபமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பேசுகிறேன்னு சொன்னால் அதுவும் என்னதான் வஹீதான், ஹக்கை தான் நான் சொல்கிறேன். ரசூலா சொல்கிறாங்க, ஹக்கை தான் நான் சொல்கிறேன். இப்போ ரசூலா அவர்கள் செஞ்ச எச்சரிக்கைகள் அதிகமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் கண்ட ஒரு கனவு, அந்த கனவுல ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நம்ம இந்த நேரத்திற்கு தகுதியான நம்ம பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கனவுல காட்டப்படுகிறது. நாம் அறிந்திருக்கிறோம், ஒருவர் படுத்திருக்கிறாரு, அவர் தலையில பாறாங்கழுத்து என்ன செய்யறாங்க, போடுறாங்க. தலை சுக்குனதாக மாறிவிடும். இந்த பாறை அப்படி உருண்டு போகுது. அந்த பாறையை அந்த நபர் எடுத்து வர்றதுக்குள்ள திருப்பி இந்த தலை சரியாயிடும். மீண்டும் போடுறாங்க. மீண்டும் அவருடைய தலைக்கு மேல அந்த கல் போடப்படுகிறது. இப்படி தொடர்ச்சியாக தண்டனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரசூலா நிறைய பார்க்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட தான் அந்த கனவுல இந்த சொர்க்கத்தில் நம்ம எங்க இருப்போம் அப்படிங்கிறத நபிஸாஸ் பார்க்கணும். ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் புகாரில நம்பரை சொல்ல இன்ஷா அல்லாஹ் நீங்க எடுத்து பார்க்க. ஒரு பெரிய ஒரு ஹதீஸ் புகாரில 1386 1386 ஒரே பெரிய ஒரு ஹதீஸ். அப்போ இந்த நபர் யார் தெரியுமா? விளக்கம் இருக்கிறாங்க. இந்த நபர் யார் தெரியுமா? நல்லா பாதுகாக்க வேண்டும். குர்ஆனை அறிந்திருப்பார். நம்ம ரமலானை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோம் சொன்னால் இது போன்ற தண்டனை நாம் தப்பிக்கப்படுகிறோம். ஸல்லல்லாஹு விளக்கம் சொல்லப்படுகிறது. குர்ஆனை அவர் கற்றிருப்பார், குர்ஆனை பற்றி தெரியும், ஆனால் இரவு நேரத்தில் அதை ஓத மாட்டார். இரவு நேரத்தில் அதை ஓத மாட்டார். பகல் நேரத்தில் அதை அமல் செய்ய மாட்டார். இரவு நேரத்தில் ஓத மாட்டார், பகல் நேரத்தில் அதை அமல் செய்ய மாட்டார். இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இது பொருந்தும். எல்லாருக்கும் இது பொருந்தும். நம்ம குர்ஆனை தெரிஞ்சிருந்தோம் சொன்னா, குர்ஆனை ஓதிருந்தோம் சொன்னா, அதை நம்ம காலை நேரத்தில் பயன்படுத்தவில்லை, இரவு நேரத்தில் ஓதி வர வேண்டும் சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற தண்டனை இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் இல்லாமல் அல்லாஹ் நம்மிடையார்களே. அப்ப நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும், இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் மறுமை எதிர்பார்த்து, நன்மை எதிர்பார்த்திருக்க வேண்டும். இது போன்ற தண்டனை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு